வணக்கம் அருண். மாநாடு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடாயிட்டு கொண்டு இருக்கு. நாளை பெரிய எதிர்பார்ப்பு உலக தமிழர்களிடையே இருக்கின்றன. நாளையின் முக்கிய அம்சமாக என்னங்கள்லாம் இருக்க போகுது? நாளைய முக்கிய அம்சம் என்னென்னா, இந்த மாநாட்டோட முதன்மையான நோக்கம் என்னென்னா, மக்களுக்கிடையே சரியான மாற்று எதுங்கிறத விதைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி நிற்குது. எது சரியான மாற்றம் அப்படிங்கிறத காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிற்குது. ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாற்றம் தேவைங்கிற அளவுக்கு மக்கள் முடிவில் இருக்காங்க. ஆனால் எது சரியான மாற்றுங்கிறதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. ஸோ இந்த மாநாட்டோட நோக்கமும் அதுதான். இப்படி ஒரு கருத்தியலால் உந்தப்பட்டு ஒரு அரசியல் தெளிவோடு இவ்வளோ பெருந்திரளான ஒரு மக்கள் கூட்டம் எந்த காசுக்கோ எந்த ஆதாயத்துக்கோ இல்லாமல், துளி சுயநலம் கூட இல்லாமல், வெறும் பொதுநலத்துக்காக மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் கூட முடியும்னா, அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரியே உலகத் தமிழர்களோட எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அவங்க எதிர்பார்ப்பையே தாண்டி இந்த மாநாடு இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உறுதியாக திண்ணமாக நம்புகிறேன். தமிழ் தேசியங்கிற ஒரு உன்னதமான ஒரு கோட்பாடை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிற இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கும் பெரிய உத்வேகம் இருக்குது. இவ்வளோ மக்கள் தான் இனத்துக்காக இவ்வளோ பேர் கூடுறாங்கிறத விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாநாட்டோட சிறப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. எப்போதும் போல் 117 பெண்கள், 117 ஆண்கள். இதை தாண்டிய வேற என்ன முக்கிய விஷயங்கள் நாளைக்கு பேசு பொருளாக இருக்க போகுது? அதாவது 117 பெண்கள், 117 ஆண்களுங்கிறதே ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம்தான். அதை தாண்டி 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வெறும் 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களாக இருக்காங்க. இந்த இளையோர் படையை ஒரு சேர ஒரு மேடையில் பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அண்ணனோட நோக்கம் என்னென்னா, அனைத்து குடிகளுக்கும் அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் நினைக்கிறாரு. அண்ணன் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி அனைத்து குடி மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குது. அப்படி பிரதிநிதித்துவம் இங்கே பார்ப்பனர்களுக்கும் உண்டு. பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி இந்த மண்ணில் இருந்த பார்ப்பனர்களை அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு அரசியலில் அதிகாரமும் இல்லாமல், எந்த ஒரு பங்கீடும் இல்லாமல் விலக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா கட்சிகளோட ஆட்சி முடிவுக்கு வரணும். பிறமொழி பார்ப்பனர்களால் துவங்கப்பட்ட விஜயநகர பேரரசை, அதோட நீட்சியாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது தமிழ் மொழி பேசுகிற தமிழ் பார்ப்பனர்களால் தான் முடியும். அதை இந்த தேர்தலில் உறுதியாக செஞ்சு முடிப்போம். இந்த திராவிட கட்சிகளை இந்த தமிழ் பார்ப்பனர்கள் தான் ஆட்சியை விட்டு அகற்ற போகிறோம். உலகத்தமிழர்கள் எல்லாருக்கும் நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கிறேன். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது இது ஒன்று தான். அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் பெருந்திரளாக கலந்துக்கோங்க. உங்களை எல்லாத்தையும் நான் இந்த மாநாட்டு களத்தில் சந்திக்கிறேன்.